ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். குழந்தை வரம் வேண்டி காசிக்கு சென்று கடும் தவம் புரிந்தான் அரசன். தொடர்ந்து இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு நாள் திடீரென்று அவன் கண் விழித்து பார்த்தான். அதாவது தவம் இருப்பதானாலும் சரி அல்லது இறை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி, நாம் நமது கண்களை மூடி வைத்து கொண்டுதான் ஐயாவை வணங்க வேண்டும். கண்களை மூடி வைத்து கொள்ள வேண்டிய காரணம் என்னவென்றால், அதாவது நமது உள்ளம் எண்ணம் முழுவதையும் நாம் ஐயாவின் பால் செலுத்தி வணங்கி கொண்டிருக்கும் போது கண் வேறு ஏதாவது ஒரு காட்சியை கண்டுவிட்டால் அதுவரையிலும் நாம் இறைவன் பால் செலுத்தியிருந்த அந்த எண்ணமானது அவரிடத்திலிருந்து விலகி சென்று விடுகின்றது. விலகி சென்று கண்ணிலே கண்ட பொருள் மீது சென்று விடுகின்றது. இதனால் நாம் அவ்வளவு நேரமும் செய்த நமக்கு கிடைத்த இறை பலன் பயனற்று போகின்றது. அதனால்தான் நாம் தாங்கல்களுக்கோ பதிகளுக்கோ சென்று முக்கியமாக இந்த உச்சிப்படிப்பு, முகப்படிப்பு, தியானம் போன்றவற்றில் ஈடுபடும் போது நமது கண்களை மூடி வைத்துக் கொள்வது நல்லது. காசிக்கு சென்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்த அரசன் ஒரு நாள் திடீரென்று கண் விழித்து பார்த்தான். அங்கு அவன் கண்ட காட்சி என்னவென்றால், இவன் தவம் இருந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு எதிர் திசையில் ஒரு வேதியன் அவனது மனைவியுடன் உல்லாசமாக இருப்பதை கண்டான். அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்த கதையைப் போல அவனது தவம் நிறைவேறும் தருவாயில் தான் கண்ட காட்சியின் காரணமாக அவனது மனம் தடுமாற்றம் அடைந்தது. இதனால் தவம் அழிந்தது. அதன் காரணமாக அவனது வீரியம் விலகி ஓடிக்கொண்டிருந்த கங்கை ஆற்றிலே விழுந்தது. இதை கண்ட வெள்ளை நிற கொக்கு ஒன்று நமக்கு இறை கிடைத்தது என்று எடுத்து விழுங்கியது. இதனால் அந்த கொக்கு உடனடியாகவே ஒரு குழந்தையை அந்த நீரிலேயே பெற்று போட்டது. கொக்கு என்ற குழந்தை ஆதலினால் அந்த குழந்தை வெள்ளை நிறமாக இருந்தது. அப்பொழுது அந்த ஆற்றிலே புனல் ரிஷி என்பவர் நீராடி கொண்டிருந்தார். அவர் அந்த குழந்தையை கண்டு எடுத்து கொண்டு போய் வளர்த்து வந்தார். தகுந்த பருவத்தில் அக்குழந்தைக்கு கல்வி அறிவு புகட்டியதோடு நீச்சல் வித்தை, தோணி ஏறும் வித்தை, கப்பலை செலுத்தும் வித்தை, பொன் வெள்ளி வைரம் வைடூரியம் போன்ற நவ ரத்தினங்களெல்லாம் பூமிக்குள் எங்கெல்லாம் மறைந்திருக்கின்றன, அவற்றை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது என்பனவற்றை அறியும் வித்தைகளும், கருங்கல்லை தங்கமாக மாற்றுகின்ற ரசவாத என்கின்ற வித்தைகளும், கள்ள உபாயம், கபடு பல தந்திரங்களையும் கற்பித்தார். வெள்ளை நிறமான குழந்தை வளர்ந்து வாலிப வயதை எட்டினான். அவனுக்கு செங்கோமட்டி என்ற நாட்டில் இருந்து நசுராணி குணமுடைய 2 பெண்களையும் திருமணம் செய்து வைத்து அந்த நாட்டின் அரசனாகவும் ஆக்கி வைத்தார் புனல் ரிஷி. இவ்வாறு வெள்ளை நிற மனிதன் செங்கோமட்டி தேசத்தை ஆண்டு வந்தான். இவனையும் இவனுடைய பிற்கிளை வழி வந்தவர்களையும் தான் வெள்ளைக்காரர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். இவருடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.